சவுத் வெஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு போல்ஸ்கான் தமிழ்நாடு எபிசோட்ல நாம பார்க்க போற மாவட்டம் தென்காசி மாவட்டம். பொதுவாகவே தென்காசி மாவட்டம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரதெல்லாம் அழகிய நீர்வீழ்ச்சிகளும் பெரிய பெரிய மலைகளும் தான் ஞாபகத்துக்கு வரும். அதை தாண்டி இவற்றையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிற அரசியலும் அங்க இருக்கு. ஸோ அந்த அரசியல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் வந்து வெற்றி பெற செய்ய போறாங்க, இந்த வெற்றி தோல்விக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்றத ஒரு ஆய்வா நாம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் எல்லா சட்டமன்ற தொகுதிகளும். அந்த வரிசையில இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகள் குறித்து தான் பார்க்க போறோம். குறிப்பா 13.64 லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்துல தென்காசி சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பிச்சு ஆலங்குளம் வரைக்கும் 5 தொகுதிகள் இருக்கு. இதை தாண்டி நாடாளுமன்ற தொகுதியா பார்த்தோம்னா ராணி ஸ்ரீகுமார், திமுகவை சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இந்த 5 தொகுதிகளும் சேர்த்து விருதுநகரனுடைய ராஜபாளையம் தொகுதியும் இணைந்து 6 தொகுதிகள் உள்ளடக்கியதான் இந்த நாடாளுமன்ற தொகுதி. இந்த ஒட்டுமொத்தமான மாவட்டத்துல சமூக பின்னணிகள் அதே போல வளர்ச்சி சார்ந்த காரணங்கள்னு இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அது என்னென்னன்றத ஒவ்வொரு தொகுதியா நாம பார்க்க போறோம். அதுல முதல் தொகுதி தென்காசி சட்டமன்ற தொகுதி. தென்காசி சட்டமன்ற தொகுதி தான் வந்து இந்த 5 தொகுதிகள்ல ஒரு மெயின் தொகுதினே சொல்லலாம். குறிப்பா குற்றாலத்துல ஆரம்பிச்சு காசி விஸ்வநாதர் கோவில் வரைக்கும் இந்த தொகுதியில தான் அமைஞ்சிருக்கு. சுற்றுலா அதிகமா வரக்கூடிய நபர்கள் இங்கதான் அதிகமா வராங்க. அதனால இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதினே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில சரத்குமார், நடிகர் சரத்குமார் அவர்களும் வந்து போட்டிட்டு இருக்காங்க. அதனால ஒரு ஸ்டார் கான்ஸ்டுவன்சி அப்படின்னு இந்த தொகுதியை சொல்லலாம். தற்போது இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பழனி நாடார் தான் பொறுப்பு வகிச்சுட்டு வர்றாரு. இந்த தொகுதியோட சமூக பின்னணியை பார்த்தோம்னா முதல் சமூகமா வந்து, அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய சமூகங்கள்ல முதலாவதா இருக்கிறது நாடார் சமூகம். அதை தொடர்ந்து தலித் மக்கள் இங்க அதிகமா வசிக்கிறாங்க. அதையை தொடர்ந்து முக்குளத்தோர்களும் இஸ்லாமிய மக்களும் வந்து இங்க வசிக்கக்கூடிய சூழல் அப்படின்னு இருக்கு. பழனி நாடார் அவருமே வந்து நாடார் சமூகத்தை சார்ந்ததா இருக்கிறது அப்படின்றது அவருக்கு வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அதை தாண்டி சுற்றுலாத்துறையில இந்த இடம் வந்து முக்கிய இடமா இருக்கனால சுற்றுலாவை வந்து மேம்படுத்துவதற்கான வேலைகளை செய்யணும். குறிப்பா அதை சார்ந்துதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமான தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்கன்ற காரணத்தினால சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணுன்றது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாவே இருக்கு. இதை யாரெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற நிலைமையில தான் மக்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். இரண்டாவது தொகுதியா நாம பார்க்க போறது சங்கரன் கோவில். இந்த மாவட்டத்துல கூடிய ஒன் ஆஃப் த ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. திமுகவை சேர்ந்த ராஜா ஈஸ்வரன் தான் தற்போது இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. இந்த தொகுதியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லணும்னா 1991 ஆரம்பிச்சு 2016 வரைக்கும் இந்த தொகுதி அதிமுக கையில தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அதிமுகவுக்கு ஒரு லாயல் ஓட்டர்ஸா இருந்திருக்காங்க இங்க. ஆனா 2021 அது அப்படியே மாறி திமுக பக்கம் அவங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில அதிகமா தலித் மக்கள் திமுக ஆதரவாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா மீண்டும் தன்னுடைய ஆதரவு தளத்தை பயன்படுத்தி அதிமுக இங்க வர முயற்சி செய்யலாம். ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் அதாவது ஏற்படுத்திருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூக வாக்குகள் சிதறடிப்புன்றது இங்க பிரதிபலிக்கிறத கூட நம்மளால பார்க்க முடியுது. ஒன்றிணைந்த அதிமுக மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியுன்றதா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சில அதிமுக பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தாவே இருக்கு. அது இல்லாம இப்போது வரைக்கும் இந்த சங்கரன் கோவில் தொகுதின்றது திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதியா இருக்கு. குறிப்பா ராஜா ஈஸ்வரன் திமுகவோட மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறதுனால ஸோ கீழே மக்களோட கனெக்டடா இருக்கிறாருன்னு வந்து லோக்கல்ல இருக்க மக்கள் சொல்றாங்க. அது ஒரு திமுகவுக்கு மேலும் ஒரு பலமா அமைஞ்சிருக்கு. மூணாவதா நம்ம பார்க்க போற தொகுதி இந்த மாவட்டத்தோட இன்னொரு ரிசர்வ்டு தொகுதியான வாசுதேவநல்லூர். வாசுதேவநல்லூரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி. இந்த கான்ஸ்டியூன்சில தற்போது திமுகவுடைய கூட்டணி கட்சியான மதிமுகவுடைய உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் தான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகிச்சுட்டு இருக்காரு. இந்த தொகுதியில கிட்டத்தட்ட தலித் மக்கள் கிட்டத்தட்ட ஆஃப் த பாப்புலேஷன் இருக்காங்க. அதை தாண்டி முக்குளத்தோரும் நாடார் சமூக மக்களும் முக்கியமான சமூகங்களா, அதாவது அதிகமா வசிக்கக்கூடிய சமூகங்களா இங்க இருந்துட்டு இருக்காங்க. இவர்கள் தான் வந்து இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த அடிப்படையில தற்போது இந்த தொகுதி இன்னமும் திமுக கூட்டணிக்கு தான் சாதகமா இருக்கு. ஆனா அதிமுக தன்னுடைய லாயல் ஓட்டர்ஸை மீண்டும் ஒன்றிணைப்பதன் மூலமாக இந்த தொகுதியை எப்படியா வெற்றி பெறணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி கண்டிப்பா வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஃபைட்டை உருவாக்கும். ஏற்கனவே வந்து புதிய கட்சிகளான தமிழக வெற்றி கழகம்லாம் களத்துல இருக்கு. அதே போல கிராமப்புறங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் இதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு டஃப்பான ஃபைட் வந்து இருக்குன்றதுதான். இந்த மாவட்டத்துல அதிமுக இருக்கக்கூடிய 2 இடங்கள்ல ஒரு இடம்,
தற்போது அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணா முரளி இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இந்த தொகுதியோட ஒரு யூனிக் விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 25 வருஷமா அதிமுக தரப்புல நிறுத்தக்கூடிய இந்து கேண்டிடேட்டும் திமுக தரப்புல நிறுத்தக்கூடிய இஸ்லாமிய கேண்டிடேட்டும் தான் வந்து மாறி மாறி இந்த இடத்துல வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40% கிட்ட இஸ்லாமிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதற்கு பிறகு தலித் மக்களும், அதற்கு பிறகு முக்குளத்தோரும் வந்து முக்கியமான, அதாவது அதிகமான எண்ணிக்கையில இருக்கக்கூடிய சமூகங்களா இங்க இருந்துட்டு இருக்காங்க. தற்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த தொகுதி அந்த கூட்டணிக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். காரணம், இஸ்லாமிய வாக்குகள் இந்த ஒரு காரணத்துக்காகவே திமுகவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இடத்துல தற்போது அதிமுகவை தாண்டி திமுக இந்த இடத்த வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏற்கனவே அதிமுக இருக்கக்கூடிய லாயல் ஓட்டர்ஸ் வந்து இங்க ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்கன்றனால சோ இந்த இடமும் வந்து ஒரு கடினமான ஒரு ஃபைட்டை வந்து உருவாக்கும். ஸோ அதிமுகவும் திமுகவும் இங்க மோதக்கூடிய சூழல், அதாவது முக்கியமான ஃபைட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்னே பார்க்கலாம். ஸோ அதனால யாருக்கு சாதகமா இனிமே அமைய போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததாக கடைசியா ஆலங்குளம் தொகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த ஆலங்குளம் தொகுதியும் வந்து அதிமுகவோட வசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. தற்போது அதிமுக தலைவரான PH மனோஜ் பாண்டியன் தான் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இந்த தொகுதியில திமுகவுடைய முக்கிய முகம்னு பார்த்தா பூங்கோதை ஆலடி அருணா அவர்களை சொல்லலாம். முன்னாள் திமுக அமைச்சர் அவர். அவருடைய அப்பாவான ஆலடி அருணா அவரும் முன்னாள் திமுக அமைச்சர் தான். ஆனா சமீப காலங்கள்ல அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அதாவது 2006 கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையில இருந்த ஆலடி அருணா மீது ஊழல் சார்ந்த புகார்கள் வைக்கப்பட்டது. அதே போல சமீபத்துல அவருடைய தற்கொலை முயற்சி, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே ஒரு வீடியோ போட்டு என் பொண்ணுக்கு வந்து ஓட்டு போட வேணாம்னு சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடிய சூழல் இருந்துச்சு. அதே போல ஆல்ரெடி அருணாவுக்கும் கட்சிக்குள்ளேயும் தொகுதிக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இதன் விளைவாக இந்த தொகுதியில அதிமுகவை எதிர்த்து ஒரு முக்கியமான ஆளை நிறுத்துறதுக்கு திமுக இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இன்னமும் இந்த தொகுதின்றது அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாடார் மக்கள் அதிகமாகவும், அதை தொடர்ந்து தலித் மக்களும், அதை தொடர்ந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த மக்களும் வந்து அதிகமா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இந்த தொகுதியில வெற்றி தோல்வியில டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டரா இருக்காங்க. திமுகவிற்கு சரியான ஒரு முகமும் சமீப காலங்களில் ஏற்பட்ட பின்னடைவும் இணைந்து இந்த தொகுதியை வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதியா வச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த 2026 சட்டமன்ற தொகுதியில எப்படி கண்டெஸ்ட் இருக்குன்றத திமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளரை பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஓவராலா இந்த காஸ்ட், அதாவது சாதிய ரீதியான சமூக பின்னணிகளை கடந்து மாவட்டம் வந்து தொழில் ரீதியா பின்தங்கி இருக்கு அப்படின்ற ஒரு குறைபாடும் மக்கள் மத்தியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மாவட்டத்திற்கு வந்து அதிகமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரணும். அதே போல அடிப்படை வசதிகளை இன்னும் மேம்படுத்தணும். குறிப்பா சாலை உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்தணும். தொழில் வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தணும். வேலை வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கணும்ன்றது அந்த மாவட்டத்துடைய மக்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் யாரெல்லாம் வந்து பேசுவாங்களோ, இல்ல இந்த கோரிக்கைகளை பிரதிபலிக்கும் விதமா யாரெல்லாம் நடந்துப்பாங்களோ அவங்களுக்கு இந்த மாவட்டத்துடைய மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுதான் தெரியுது. இந்த மாவட்டத்துல சாதிய ரீதியான விஷயங்களை தாண்டி வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளும் கோரிக்கைகளும் நிறைய பேருக்கு, குறிப்பாக சிப்காட் சம்பந்தமான கோரிக்கைகள், அதே போல இங்க சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும், அது சார்ந்த வேலைகளை செய்யணும், அது சார்ந்த வேலை வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கணும்னு இந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதே போல மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான மோதல், அதாவது யானையால மற்ற விலங்குகளால மக்கள் தாக்கப்படுறது அதிகமா இருக்கனால அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை எடுக்கணும்ன்றது, தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்புகளும் உருவாக்கணும், அதை அதிகப்படுத்தணும், மேம்படுத்தணும்ன்றதும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் மக்களோட கோரிக்கையா இருக்கு. இதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிப்பாங்கன்றதுதான் வந்து தற்போதைய சூழலாக இருக்கு. இதை தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த 5 தொகுதிகளிலும் தற்போது திமுகவிற்கான ஒரு ஆதரவு தளம்ன்றது தெளிவா இருக்கு. குறிப்பா இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல திமுக கூட்டணிக்கான ஆதரவுன்றது அதிகமாவே இருக்கு. அந்த இடத்துல அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு இருக்கின்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி அதிமுக இருக்கக்கூடிய லாயல் ஓட்டர்ஸ் வந்து இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்க போறாங்க. காரணம், இந்த லாயல் ஓட்டர்ஸ் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அதை பொறுத்துதான் வந்து இந்த தொகுதிகளோட வெற்றி தோல்வின்றது இருக்கு. ஒருவேளை அவர்கள் அதிமுகவினுடைய தற்போதைய உட்கட்சி பிரச்சனைகள்னால சிதறடிக்கப்பட்டிருந்தால் அது திமுகவிற்கு இன்னும் பலமாயிரும். இல்ல லாயலா நாங்க வந்து அதிமுக பக்கம் தான் என்ன ஆனாலும் நிப்போம்னு சொன்னாங்கன்னா அது அதிமுகவிற்கு ஒரு சில தொகுதியில வந்து இங்க பெற்றுத்தரும்ன்றதுதான் இருக்கு. இதை தாண்டி
வளர்ந்து வரும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு முக்கியமான இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மற்றும் மற்ற இதர பிரிவினர் மத்தியில வந்து ஒரு முக்கிய சக்தியா பார்க்கப்படுது. அவர்களுடைய ஆதரவுன்றது, ஏன்னா ஒரு கூட்டம் நடத்தினாலே ஆயிரக்கணக்கானவர் வராங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. இவர்களுடைய பலத்தையும் நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அதே போல கிராமப்புறங்கள்ல நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளும் மற்ற அமைப்புகளும் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இதோட இன்ஃபுளுன்ஸும் இருக்கும். இந்த அமைப்புகள்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற பொறுத்து தான் தேர்தல் அவுட்கம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுல தென்காசியோடைய தேர்தல் கள நிலவரம் அப்படின்றது இதுதான். மீண்டும் ஒரு எபிசோட்ல வேற ஒரு மாவட்டத்தினுடைய தேர்தல் நிலவரம் என்ன என்பதோடு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி.